ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு தோசைக்கு ஏற்றவாறு நல்ல காரசாரமான தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளைப்பூடு வந்து ஒரு பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் ஃபுல்லாமே எடுத்து உரித்து வச்சுருக்குறோம். 2 பெரிய வெங்காயம், தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பழம் தக்காளி பழம். இது வந்து 4 பெரிய பழம், அதனால் 4 பெரிய பழம். இது 2 சேர்ந்து ஒரு பழம், அதனால் 5 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்குள்ள நம்ம வரமிளகாலாம் ஆட் பண்ணோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் 4 வரமிளகா மட்டும் சேர்த்துருக்குறேன். ஏன்னா இந்த வரமிளகா வந்து காரம் ஜாஸ்தி, அதனால் 4 வரமிளகா நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை வரமிளகா தேவையோ அத்தனை வரமிளகா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம். மிக்சியில் சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை கூட நம்ம என்ன பண்ணலாம், 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்ப குறப்பாக இல்லாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இந்த சட்னி வந்து பச்சையாகவே நீங்கள் சாப்பிட்டாவே இட்லி தோசை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை வாசனை பிடிக்காதவங்க இருப்பாங்க பார்த்திங்களா, அதனால் இந்த சட்னியை வந்து நம்ம தாளித்து நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி தாளிக்கிறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தை காய வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பப்பட்ட எண்ணெயோ அந்த எண்ணெயை சேர்த்து. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு. இப்போ 2 நல்லா பொரியட்டும். பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கலக்கி அந்த தண்ணியுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து பச்சை வாசனை போயிடும். பச்சை வாசனை போயிடுச்சுன்னா சூப்பரான காரமான தக்காளி சட்னி ரெடி. இது வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடட்டும். இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சட்னி நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சுவையான தக்காளி சட்னி ரெடி. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி இது எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ரொம்ப செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.